ஜெயச்சந்திரன் அவர்களுடைய மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸினுடைய அலுவலகத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் இன்றைக்கு இந்த லக்கி ட்ரால நான் பார்த்த உடனே நானே கலந்துக்கலாமான்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இடம் கிடைக்குது, பொருள் கிடைக்குது. ஒன்றும் இல்லையா, நாளைக்கு நீங்கள் அங்கே இடம் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் லக்கி ட்ராக்கு கட்டின படத்தை அதில் வந்து அவங்க கழிச்சுக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அதே போல் இன்னைக்கு அருமையான சேவை செய்தார்கள். என்ன சேவை தெரியுமா? இன்னும் இப்படி உட்காந்துருக்கீங்க, என்ன நல்ல காரியம் பண்ணாங்க. அரசு பள்ளியை சேர்ந்த 500 குழந்தைகளுக்கு அவர்கள் கொண்டு செல்வதற்காக ஒரு அருமையான பேக் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இப்போ கைதட்டலாம் நீங்க. 500 பேருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க இன்னைக்கு பரவாயில்ல, நான்லாம் ஒரு மஞ்சள் பைக்கெட் வச்சிருப்பேன். அது பெரும்பாலும் காது அந்து போயிருக்கும். அந்த மஞ்சள் பைக்கெட்டை தூக்கிட்டு அலைவேன் நான். இதுதான் எங்களுக்கான யூனிஃபார்ம், எங்களுக்கான பையை. ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தைகள் கொண்டு போன பேக் பார்த்தீங்களா, அது வெறும் பேக்காக கொடுக்கல. 4 நோட்டு, ஒரு பேனா, ஒரு பென்சில் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை, ஒரு அரசாங்கம் செய்கின்ற கடமையை நம்முடைய மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. அடுத்ததா என்ன அப்படின்னா, இன்று அவருடைய பிறந்த நாள் நான் முதல்ல சொன்னேன். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு மாலையில் 1000 மரக்கன்றுகள் நடுறாங்க. 1000 மரக்கன்று. இந்த மரக்கன்றுகளை நட்டு ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி, இது ஒரு பழமொழி. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆள்னா ஆலமரம். ஆலமரம் அது தனி மரமா நிற்காது. அப்படி கிளைகள் வரிசையா தொங்கி விழுதுகளா மாறும். ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்துமென்ன வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசன் சொல்லுவார். நீங்கள் எப்போவாவது கல்கத்தா போனீங்கன்னா, நான் போயிருக்கேன் அதனால சொல்கிறேன், அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தோட வயசு என்ன தெரியுமா? 300 ஆண்டுகள். அந்த ஆலமரத்தோட வயசு 300 ஆண்டுகள். அது ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த ஆலமரம் அங்கே இருக்கு. அந்த ஆலமரம் வெள்ளைக்காரன் இங்கே வர்றதுக்கு முதல்ல அங்கே நடப்பட்டதான். அந்த ஆலமரம் போல தலை தோங்கி அருகுன்னா என்னன்னா அருகம்புல். விநாயகருக்கு போய் போடக்கூடிய மாலை அருகம்புல் மாலை. இந்த அருகம்புல் எப்படின்னா, இந்த இடத்துல புல் இருக்குன்னு பார்த்தா அதனுடைய வேறு அங்கே வரைக்கும் இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தொழிலும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி என்று நாம் பாராட்டுகிறோம். அடுத்ததா என்ன அப்படின்னா, இந்த மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இத்தனை ஆண்டுகளாக சாதித்து வருகின்ற சாதனை என்ன? எல்லாருக்கும் வீடு பற்றி கனவு இருக்குங்க. நீங்க பறவைகளில் அழகான கூடு கட்டுற பறவை எது தெரியுமா? பறவைகளில் அழகான கூடு கட்டுற பறவை தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி பறவை தான் இருக்கிறதுலையே அழகான கூடு கட்டும். அது நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த தூக்கணாங்குருவியில ஆண் குருவி தான் கூடு கட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண் குருவி. அதனால இப்ப மேடையில் பார்த்தீங்கன்னா, வீடு வாங்குறப்ப அதுக்கான பரிசு வாங்க வந்தப்ப குடும்பத்தோட வந்தாங்க. அதுல அந்த குடும்ப தலைவர் முன்னாடி வந்து வாங்கினாரு. அந்த குருவி கூடு கட்டிட்டு பெண் குருவியை கூட்டு வருமா. அது வந்து பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினா தான் அந்த கூட்டுக்குள்ள போய் குடி புகுவாங்களாம். இன்னொன்று, அந்த கூட்டில் ஒரு ஆச்சரியம், 2 வழி இருக்கும். உள்ள வர ஒரு வழி,
வெளியே போக எமர்ஜென்சி கேட் சொல்றோம்ல, வெளியே போக ஒரு வழி. அடுத்தது என்ன தெரியுமா, அந்த குருவிக்கூட்டில் பெட்ரூம் இருக்கும். பெட்ரூமு அதில் பஞ்சுகள்லாம் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே மின்மினி பூச்சின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மின்மினி பூச்சியை பிடிச்சிட்டு வந்து களிமண்ணை ஒட்ட வச்சு அந்த களிமண்ணில் அந்த மின்மினி பூச்சியை வச்சுருக்கோம். அது என்ன தெரியுமா, நைட் லேம்பு. ஒரு குருவிக்கு தெரியுது தான் வாழுகிற கூடு அழகாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், மழை பெஞ்சா ஒழுகக்கூடாது, இவ்வளவுமாக வச்சிருக்குது. அதுதான் ஔவையார்னு ஒரு புலவர் சொன்னாங்க, எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையும் உண்டு. அந்த திறமையை வச்சு நம்ம முன்னுக்கு வரணும். உதாரணமாக வள்ளல் பெருமான் வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் சொன்னார், பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னாரு. இந்த 3 எழுத்தை ஞாபகம், 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருன்னா என்ன அர்த்தம், நமக்கு இங்கே ஒரு பள்ளம் இருக்கு, வயிறு, இங்கே ஒரு பள்ளம் இருக்கு இதயம், இங்கே ஒரு பள்ளம் இருக்கு மூளை. வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்ப வேண்டும், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்ப வேண்டும், மூளையில் இருக்கிற பள்ளத்தை அறிவால் நிரப்ப வேண்டும். அது மட்டுமில்லை, நான் சொன்ன 3 எழுத்துல 3 வார்த்தையில முதல் எழுத்தை மாத்திரம் கூட்டி பாருங்க. பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி. என்ன வரும், என்ன வரும், பதவி. பதவிங்கிற ஒன்று பசித்திருந்தால், தனித்திருந்தால், விழித்திருந்தால் கிடைக்கும் சொல்றாங்க. அப்ப குருவி கூடு கட்டுகிறது என்றால் அதுக்கு தனித்தன்மை இருக்கிறது. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம்பெரிது வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கால். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்தில் எல்லாரும் திறமையுள்ளவர்கள் தான், நாம் ஜெயிச்சு காட்டணும், அதான் முக்கியம். இன்னைக்கு கூட என்னை பேர் சொல்கிறப்ப எல்லாம் இன்பமயம்னு பேசுகிறோம்னு எனக்கு விருப்பம். ஏன் தெரியுமா, மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது மனுஷன் மட்டும்தாங்க. 80,000 கோடி உயிரினங்கள் இருக்கா அந்த உலகத்தில், 80,000 கோடி. அதில் சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு உயிரினம் மனுஷன்தான், மற்றது சிரிக்காது. சிரித்தாலும் நம்ம பயப்படுவோம். இப்போ நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம், ஒரு எருமாடு நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனால் சந்தோஷப்படுவோமா? இல்லை. ஒரு நாய் பார்த்து சிரிச்சா சந்தோஷப்படுவோமா? இல்லை. கேவலம் ஒரு நாய் பார்த்து என்னை சிரிக்குது அப்படிப்போம். அப்போ மற்ற உயிரினம் சிரிச்சா பெருமை இல்லை, மனிதனுக்குத்தான் சிரிப்பு பெருமை. இந்த சந்தோஷத்தை உருவாக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்று உழைப்பு, உழைத்து நாம் சம்பாதிக்கிற பணத்தை பாதுகாத்தல், அந்த காத்ததை நாம் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும். அழகாக சொல்லுவாங்க எங்கள் ஊரில், பொண்ணில் போடுறத மண்ணில் போடு அப்படிப்பாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப, முதலீடு பண்ணுறப்ப அதை நகை வாங்கியும் பாதுகாக்கலாமா? அதுக்கு மேலே இடம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடம் பின்னாடி உங்களுக்கு பொண்ணை காட்டில் அதிகமாக இருக்குமா. உதாரணமாக ஒரே நேரத்தில் 2 கிரவுண்டு நிலம் வாங்கினா, நாம் ஒரு கிரவுண்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கப்பவே அந்த இடத்தோடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகும். அப்படி அந்த மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகிறத நம்ம விலைக்கு கொடுத்தோம்னா இந்த வீட்டினுடைய மாடியை கட்டிடலாம். அதைத்தான் நம்முடைய மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நகரத்தினுடைய எல்லா பகுதிகள்லையும், நான் இப்போ வர்றபோது என்னை அழைச்சிட்டு வந்த சிலம்பரசன் சிம்பு அவர்கிட்ட பேசிக்கிட்டு வந்தேன். அவர் சொன்னார், எந்தெந்த பகுதியில் இருந்தாலும் நாங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சென்னையினுடைய பல பகுதிகளில் சொன்னார். அதனால் நம்ம வீடு
நமக்கான சொந்தம், நம்முடைய சுற்றத்தார்கள் எல்லாரும் அந்த வீட்டில் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் மகிழ்ச்சி. இந்த பொங்கல் தீபாவளி வருதுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ எல்லாரும் ஒன்று கூடுவோம். ஒரு பொங்கல் அன்னைக்கு எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தோம். அப்போ அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். நான் 10 வயசு பையன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டேய் தம்பி, என்னை சொல்கிறாரு, இந்த பாருடா, இந்த வீடு நம்ம வீடு, என் சம்பாத்தியத்தில் வாங்கினது. நல்லா கவனிங்க, இந்த வீடு என் சம்பாத்தியத்தில் வாங்கினது. இந்த இலை நம்ம வீடு தோட்டத்தில் இருக்க வாழை மரத்தில் அரிஞ்சிட்டு வந்தது. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய காய்கறி நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது. இந்த அரிசி நமக்கு இருக்கிற நிலம், காணி நிலம் வேண்டும் பாரதி, இந்த நிலத்தில் விளைஞ்ச அரிசி. இந்த மோர் நம்ம வீட்டில் இருக்கிற மாடு, அந்த மாடு தந்த பாலில் எடுக்கப்பட்ட மோர் அது. இப்போ நிலம் நம்மது, இலை நம்மது, காய்கறி நம்முடைய உழைப்பில் வந்தது, இதில் இருக்கக்கூடிய அரிசி நம்மது, இந்த உணவு எல்லாம் நம்மதுன்னு சொன்னால் இவை அனைத்தையும் நாங்கள் எந்த கடையிலையும் வாங்கலை. எங்கள் அப்பா சொல்லி 50 வருஷம் இருக்கும். அப்போ நான் ஒன்று முடிவு பண்ணேன், இப்படி வாழ பழகி கொண்டால் அது போதுங்க, சந்தோஷமாக இருக்கணும். கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. நான் அமெரிக்காவுக்கு முதல்ல போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய ரோடை பார்த்தேன். 8 ட்ராக்ஸ் ரோடு, 8 காரு ஒரே நேரத்தில் போகலாம். சார், இப்படி ரோடு நம்ம ஊரில் இல்லையே நினச்சேன். வீடு இந்த மண்டபத்தை காட்டிலும் பெருசு, எல்லா வீடுமே. இப்படி வீடு நம்ம ஊரில் இல்லையே யோசித்தேன். என்னை கூட்டிகிட்டு போன காரு இந்த மேடை காட்டிலும் பெருசு, இப்படி கார் நம்ம ஊரில் இல்லையே யோசித்தேன். பேசாமல் இங்கேயே இருந்துருவோமா அப்படின்னு நினச்சேன். 15 நாள் தாங்க இருந்தேன். அந்த வீடு நம்மகிட்ட இல்லை, அந்த ரோடு நம்மகிட்ட இல்லை, அந்த கார் நம்மகிட்ட இல்லை. ஆனால் நம்மை போன்ற குடும்ப அமைப்பு உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க. அதான் முக்கியம். நம்மை போன்ற குடும்ப அமைப்பு, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மச்ச, எப்படி உறவு முறை பெயர்கள் பாருங்க. ஆனால் என்ன, இப்போ எல்லாம் பிள்ளைங்க அம்மா அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேங்குது. பெரும்பாலும் எப்படி கூப்பிடுறாங்க? அம்மாவை அம்மா இல்லை, மம்மி, மம்மி கூட கிடையாது இப்போ, மம். அப்பாவை டாடியும் இல்லை, டேட். இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு டாய் அப்படின்னாலும் சரின்றுவாங்க நம்ம ஆளுங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம் மம் தெரிஞ்சு, அப்படியே பேச முடியாத பிள்ளைய கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவோன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன்னு. சின்னம்மாவை மினிமம். நல்ல குடும்பம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, அம்மாங்கிற ஒரு சொல்ல ஆ உயிரெழுத்து, இம் புள்ளி வச்ச மெய்யெழுத்து, இம் கூட்டல் அ மா உயிர்மெய் எழுத்து. ஒரே ஒரு சொல்லுல ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்கு. என்ன அர்த்தம்? உங்கம்மா, எங்கம்மா, நம்ம அம்மா நமக்கு உயிரை தருகிறாள், அதனால உயிரெழுத்து. உடம்பாகிய மெய்யை தருகிறாள், மெய்யெழுத்து. உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக தருகிறாள், அதனால் உயிர்மெய் எழுத்து. அதனால அவளுக்கு பேரு அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. சரியா? இதை விட்டுட்டு நம்ம மம்மி அப்படிங்கிறோம். மம்மின்னு என்ன தெரியுமா? எகிப்தில் 2000 வருஷத்துக்கு முதல்ல இறந்து போன அந்த உடம்பத்தான் மம்மிங்கிறாங்க. நம்ம வீட்டில் மம்மி தாத்தா என்ன அர்த்தம்? ஏன் புனமே தாத்தான்னு அர்த்தம். மம்மி போயிட்டு வரேன், ஏன் டெட் பாடி போயிட்டு வான்னு அர்த்தம். அப்படியா சொல்லுவாங்க? நல்ல வார்த்தைகள் சொல்ல பழகணும். எப்பவுமே நமக்கு மகிழ்ச்சி தான் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறது மட்டும் இல்லைங்க,
மகிழ்ச்சியாக இருக்கணும். முந்தையெல்லாம் பொண்ணு பார்க்க போகிறப்ப பொண்ணுக்கு என்ன தெரியுங்கிறத பார்க்க ஒரு 5-6 பேர் வருவாங்க. முதல் வேலை தெரியுமா, பொண்ணை செம்பில் தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா கையை ஆடுதான்னு பார்க்க, உடம்புல நோய் இல்லாமல் இருக்காங்களான்னு பார்க்க. அடுத்தது விளக்கு பொறுத்து சொல்லுவாங்க. அது எதுக்கு தெரியுமா, விளக்கு கொடுத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீப்பெட்டி கொடுப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரே குச்சியில் 5 முகத்தையும் ஏற்றிருச்சுன்னா சிக்கனக்கார பொண்ணு. சில பிள்ளைங்க செஞ்சிடும், ஒரே குச்சியில் 5 முகத்தை ஏற்றிடும். சில பிள்ளைங்க தீப்பெட்டி முழுவதையும் தீர்த்துவிட்டு விளக்கு ஏற்றாம அவங்க அம்மாவை பார்க்கும், அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்க்கப்பாரு, அவங்க அப்பா தலையில் அடிச்சுக்கிடுவார், ஏன் வேண அப்படிப்பாரு. அப்போ நமக்கு பெண் பார்ப்பது எதுக்காக என்று கேட்டால் அவர்கள் வீட்டு பொறுப்பை கவனிப்பார்கள். இன்னைக்கு வேலைக்கும் போகிறாங்க, பிள்ளைய பார்த்துக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் மேலே வியாபாரத்திலும் ஈடுபடுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, திரு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய துணைவியார் இங்கே வந்தாங்க. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பம் இருக்கிறது என்பதை நாம் மேடையில் பார்த்தோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா கைது கேட்க மாட்டேங்கிட்ட பேசுறது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதான்னு கேட்டனே, அது கேக்குதா? இப்படி கம்முன்னு உட்காந்துருந்தா எனக்கு பயமா இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமா வீட்டில் போய் சிரிக்காதீங்க, இப்போ சிரிக்கணும். ஏன்னா டிவியா பார்த்து பார்த்து என்ன ஆகிட்டீங்கன்னு தெரியுமா, சிரிக்கிறதே மறந்து போச்சு. ஒரு கணவன் மனைவியை கூட்டிட்டு போனான் டாக்டர்கிட்ட. இந்த பிள்ளை இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கு. டாக்டர் சொன்னார், இது ஒன்றும் நோய் இல்லையே அப்படின்னாரு. கரண்ட்டு போயிட்டாலும் விளக்க பொருத்தி வச்சு பார்க்குது அப்படின்னாரு. அப்போ முத்திருச்சுன்னு அர்த்தமா? அது மட்டும் இல்லைங்க, இன்னெல்லாம் மனைவிக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்போம். இப்போ அது தேவையே இல்லை, யூடியூப்பை பார்த்து சமைக்கிறாங்க. ஒரு அம்மா ரொம்ப முயற்சி பண்ணி யூடியூப்பை பார்த்து ரசம் வச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரசம் வச்சுட்டு என்ன பண்ணு தெரியுமா, அதை அப்படி கையில் பிடிச்சி ஒரு செல்ஃபி. இந்த எல்லாம் சோறுவாக்குனா வட்டியில் போடுவாங்க தட்டில், இப்போ நெட்டில் போடுறாங்க. இந்த எல்லாம் சோறாக்குனா தட்டில் போடுவாங்க, இப்போ நெட்டில் போடுறாங்க. சரியா? இப்போ இந்த அம்மா அப்படி ரசத்தை கையில் பிடிச்சி செல்ஃபி எடுத்து, நான் வைத்த ரசம் நவரசம் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருச்சு. உடனே வேலையத்த ஒரு 500 பேர் பாராட்டி போட்டாங்க. பிரமாதம், சூப்பர், அருமை. அதில் ஒருத்தன் வாவ் அப்படின்லாம் போட்டிருக்கான். அதே ரசத்தை மத்தியானம் கணவனுக்கு ஊற்றுச்சு அந்த அம்மா. அவன் மண்ணு மாதிரி உட்காந்து தின்னுருக்கான். இந்த அம்மா கேட்டுச்சு, ஏயா 500 பேர் லைக் போட்டிருக்கான் இந்த ரசத்துக்கு, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவன் சொன்னா, ஏ லூசே, அவங்கெல்லாம் ரசத்தை பார்த்தவங்க, நான் தான் திங்க போறவேன். இந்த நிலைமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நம்ம 2 பேரும் சொர்க்கத்தில் ஒன்றா இருக்க முடியாதாம்ல, சொர்க்கத்தில் நானும் நீங்களும் ஒன்றா இருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கான், என் பைத்தியம், அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம்னு பேர். அங்கே உடனே கூப்பிட்டு போவாங்களா? உடனே இந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாரும் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியாருவாளுங்க. நான் எங்கே போவேன்? இந்த அம்மா விட மாட்டேங்குது. நீ நரகத்துக்கு தான் போவேன். இப்போவும் இந்த அம்மா விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்னு கேட்டுச்சு. நரகத்தில் குரங்குதான் இருக்கும் அப்படின்னா புருஷன்.
உடனே இந்த அம்மா புருஷ முதுகுல செல்லமா அடிச்சிச்சு, போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, இது எதுக்கு? வாயை பத்திட்டு சும்மா இருந்தா ஒண்ணுமில்லை. அதோட காலையில் குழந்தைகளை அனுப்புறப்ப 1000 கஷ்டப்பட்டு பிள்ளைகளை அனுப்புறீங்க நீங்க. நாங்கள்லாம் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்துக்கு 9 மணிக்குன்னா நான் 8 மணிக்கு கிளம்புவேன், ஊரெல்லாம் சுற்றி போவேன். நாய் எங்கே குட்டி போட்டிருக்கு, எதுக்கு அந்த வீட்டில் பந்தல் போட்டிருக்காங்க, கிழவனார் படுத்திருக்காரு, எங்கே போனார், இப்படி எல்லாம் யோசிப்பேன். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் படுற பாடு. காலையில் 6:30 மணிக்கு ஒரு வீட்டில் எல்லோரும் கம்பெடுத்துட்டு ஓடினாங்க. நான் கூட பாம்பு தான் அடிக்கிறான்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமே வெரைட்டி ஓடி, ஒரு அம்மா பவுடர் போடுது, ஒரு அம்மா இட்லியை வச்சு குத்துது, முழுகு முழுகு, ஆட்டோ வந்துருச்சு, வேன் வந்துருச்சு. அதில் ஒரு அம்மா இட்லி கொண்டு ஆட்டோக்காரருக்கு ஊட்டி பிடிச்சி அப்படியே போட்டோம். அவர் நம்மால் தானே. அப்புறம் பெரிய பேக்கு இப்போ கொடுத்த மாதிரி 60 நோட்டு, 70 புத்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கல், பேனா, பென்சில், ரப்பரு. செவ்வாய்க்கிறதுக்கு போகிறது கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அவன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேன் பார்த்துக்கோ, இவ்வளவும் சொல்கிறான். ஆனாலும் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவள் வாத்திச்சு அரை வீடு கழகம்னு பாரதிதாசன் சொல்லுவார். அதனால் பிள்ளைகளுடைய கல்வி, குடும்பத்தாருடைய அந்த பாதுகாப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் வெளியூர் சென்றாலும் மனைவி வெளிநாடு சென்றாலும் அந்த குடும்பத்தினுடைய வாசகம் வீடு, அது எப்போதும் நல்லா இருக்கும். வீடு என்பது என்னன்னா வெறும் செங்கல் சுவர் கிடையாதுங்க. அன்பு அங்கே இருக்கிறது. அங்குதான் எல்லோரும் பிறந்தோம், அங்குதான் வளர்ந்தோம். அதனால்தான் சொர்க்கம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் வீடுன்னு பேர் வச்சான். எப்படி? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், வீட்டுப்பால் அப்படின்னா அறம்பொருள் இன்பம் வீடு, பயத்தல் 100 பயனை. அதனால் இங்கே வருகை இருந்திருக்க எல்லாரையும் நான் மீண்டும் பாராட்டுறேன். எல்லாருடைய உழைப்பிலையும் நீங்கள் நம்முடைய மெட்ராஸ் சிட்டியினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் உங்களுடைய பங்கை செலுத்தி உங்களுக்கு தேவையான இடங்களை பெற்றிருக்கிறீர்கள். அவர்களும் சென்னை பெருநகருடைய வளர்ச்சியிலே தங்களுடைய பங்கை செலுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா எங்கும் இதனுடைய கிளைகளை பரப்ப வேண்டும். மக்கள் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் மூலமாக தாங்களும் வளர வேண்டும், தங்களை சார்ந்தவர்களையும் உயர்த்த வேண்டும். அது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்விலே என்னை அன்போடு அழைத்ததோடு மட்டுமல்லாமல் நானும் நண்பர் ஹென்றி அவர்களும், அவர் தான் அருமையான யோசனை சொன்னார். எல்லாரையும் உட்கார வைங்க, கொஞ்சம் கேட்கட்டும். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்ட செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ அருவிக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்கப்படாது. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. இது ஏன் கேட்குறது தெரியுமா? ஒரு கூட்டத்தில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னே ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படி சொல்லிச்சு. சரி பரவாயில்ல, நல்ல செல்வம் நமக்கு வேணும், மக்கள் செல்வம். அதே போல நாம் தேடிய செல்வம், தேடாமலே வந்த செல்வம் என்று எல்லா வகையான செல்வமும் நம்மை சார்ந்திருக்கிறது. உழைப்பால் உயர்ந்து உலகத்துக்கு நன்மை செய்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துகின்ற மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி, திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்று பிறந்த நாள் காணுகிறார். அவர் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும், பலரையும் வாழ வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி
இருந்து விருந்தறிந்து செல்லுமாறு உங்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் கூட பாம்பு தான் அடிக்கிறேன்னு நினைச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. குடும்பமே வெரைட்டி ஓடி, ஒரு அம்மா பவுடர் போடுது, ஒரு அம்மா இட்லியை வச்சு குத்துது, முழுகு முழுகு. ஆட்டோ வந்துருச்சு, வேன் வந்துருச்சு. அதில் ஒரு அம்மா இட்லி கொண்டு ஆட்டோக்காரருக்கு ஊட்டி பிடிச்சி அப்படியே போட்டோம். அவர் நம்மால் தானே. அப்புறம் பெரிய பேக்கு இப்போ கொடுத்த மாதிரி 60 நோட்டு, 70 புத்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கல், பேனா, பென்சில், ரப்பரு. செவ்வாய்க்கிறதுக்கு போகிறது கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அவன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேன் பார்த்துக்கோ, இவ்வளவும் சொல்கிறான். ஆனாலும் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவள் வாத்திச்சு அரை வீடு கழகம்னு பாரதிதாசன் சொல்லுவார். அதனால் பிள்ளைகளுடைய கல்வி, குடும்பத்தாருடைய அந்த பாதுகாப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் வெளியூர் சென்றாலும் மனைவி வெளிநாடு சென்றாலும் அந்த குடும்பத்தினுடைய வாசகம் வீடு, அது எப்போதும் நல்லா இருக்கும். வீடு என்பது என்னன்னா வெறும் செங்கல் சுவர் கிடையாதுங்க. அன்பு அங்கே இருக்கிறது. அங்குதான் எல்லோரும் பிறந்தோம், அங்குதான் வளர்ந்தோம். அதனால சொர்க்கம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் வீடுன்னு பேர் வச்சான். எப்படி? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், வீட்டுப்பால் அப்படின்னா அறம்பொருள் இன்பம் வீடு, பயத்தல் 100 பயனை. அதனால் இங்கே வருகை இருந்திருக்க எல்லாரையும் நான் மீண்டும் பாராட்டுறேன். எல்லாருடைய உழைப்பிலையும் நீங்கள் நம்முடைய மெட்ராஸ் சிட்டியினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் உங்களுடைய பங்கை செலுத்தி உங்களுக்கு தேவையான இடங்களை பெற்றிருக்கிறீர்கள். அவர்களும் சென்னை பெருநகருடைய வளர்ச்சியிலே தங்களுடைய பங்கை செலுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா எங்கும் இதனுடைய கிளைகளை பரப்ப வேண்டும். மக்கள் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் மூலமாக தாங்களும் வளர வேண்டும், தங்களை சார்ந்தவர்களையும் உயர்த்த வேண்டும். அது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்விலே என்னை அன்போடு அழைத்ததோடு மட்டுமல்லாமல் நானும் நண்பர் ஹென்றி அவர்களும், அவர் தான் அருமையான யோசனை சொன்னார். எல்லாரையும் உட்கார வைங்க, கொஞ்சம் கேட்கட்டும். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்ட செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ அருவிக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்கப்படாது. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. இது ஏன் கேட்குறது தெரியுமா? ஒரு கூட்டத்தில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னே ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படி சொல்லிச்சு. சரி, பரவாயில்ல, நல்ல செல்வம் நமக்கு வேணும், மக்கள் செல்வம். அதே போல நாம் தேடிய செல்வம், தேடாமலே வந்த செல்வம் என்று எல்லா வகையான செல்வமும் நம்மை சார்ந்திருக்கிறது. உழைப்பால் உயர்ந்து உலகத்துக்கு நன்மை செய்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துகின்ற மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி, திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்று பிறந்த நாள் காணுகிறார். அவர் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும், பலரையும் வாழ வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி இருந்து விருந்தறிந்து செல்லுமாறு உங்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.